பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனித தரும் உதவியோ வீண். கிவ் us aid against enemy, for human help is worthless. திருப்பாடல்கள் அதிகாரம் 60 வசனம் 11. என்னுடைய சொந்த அனுபவத்தால் சொல்கின்றேன். இன்றைய காலகட்டங்களில் நேர்மையாக வாழ்பவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தால் மிக வேதனையாக இருக்கின்றது. நேர்மையாக வாழ்பவர்கள் தங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று நினைத்து அவர்களை அழிக்க நினைக்க தீய மனிதர்களுக்கு ஐயோ கேடு. ஏனென்றால் அந்த நேர்மையான மனிதர்களை எதிர்ப்பவர்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவையே எதிர்க்கின்றார்கள். நேர்மையான மனிதர்களை பாதுகாக்க நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவர்களோடு இருக்கின்றார். நேர்மையாக வாழ்பவர்கள் உங்கள் கஷ்டங்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைத்து அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்துடன் வாழ முயற்சி செய்யுங்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.